சிறகடிக்க சீரியல்ல அடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம விஜயாவுக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணி, நம்ம முத்தும், மீனாவும் சரிப்படுத்திருந்தாங்க. சரிப்படுத்தி முடிச்சோனே வீட்டுக்கு வந்து சொல்றாங்க அண்ணாமலைட்ட, "எப்பா நம்ம போய் மீனாவும் நானும் பேசி அந்த குடும்பத்த 2த்தையும் சம்மதிக்க வச்சுட்டோம்பா" அப்படின்னு முத்து சொல்றாரு. "என்னப்பா நீங்க எல்லாரும் ஒன்போல வந்திருக்கீங்க" அப்படின்னு நம்ம பார்வதி அம்மா கேட்குறாங்க. "என்ன ரோகிணியும், மனோஜும் உங்க கூட வந்தாங்களா?" அப்படின்னு பார்வதி அம்மா கேட்டோனே, "ஆமா அவங்க எங்களுக்கு முன்னக்கூட்டி போய் நல்லா பேசி வச்சுட்டு வந்தாங்க. அதனால தான் நாங்க பேசவும் ஈஸியா ஆயிப்போச்சு" அப்படின்னு முத்து சொல்றாரு. "பாத்தீங்களாங்க, எப்ப பார்த்தாலும் மனோஜ நீங்க குறை சொல்லுவீங்களே, இப்ப பாத்தீங்களா மனோஜ் பேசுனதுனால எல்லா விஷயம் நல்லபடியா நடந்திருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட அண்ணாமலைக்கு, "எப்படியோ பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சுல, அதுவரைக்கும் சந்தோஷம்" அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, அடுத்த சீன்ல நம்ம ரோகிணி வந்து நம்ம ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஃபாஸ்ட் ஃபுட் மாரி உள்ள ஒரு பீஸா ஊட்டிக்கிட்டு இருக்காங்க. இத வந்து குடுக்காதீங்க அப்படின்னு மீனா வந்து திட்டுறாங்க. "என்ன ரோகிணி, நீங்க வந்து குடுத்துட்டுருக்கீங்க ட்ரெஸ்ஸுக்கு அக்கறையோட?" "இல்ல குட்டி பையன் மனோஜ் வாங்கிட்டு வந்தாரு. அதான் குடுக்கணும்னு நெனச்சு நான் குடுத்தேன். இது தப்பா?" அப்படின்னு நம்ம ரோகிணி கேட்குறாங்க. இத கேட்ட "தப்பில்ல. ஆனா நீங்க ஆரம்பத்திலேயே வந்து எதுவுமே வந்து ட்ரெஸ்ஸ பிடிக்காத மாரி தானே பேசுனீங்க. இப்ப பிடிக்கிற மாரி பேசுறீங்களே, அதான் எனக்கு சந்தேகமா இருக்கு" அப்படின்னு ரோகிணிட்ட சொல்றாங்க நம்ம மீனா. இத கேட்டவுனே நம்ம மீனா சொல்றாங்க. இத கேட்ட ரோகிணிக்கு கோவம் வருது. மீனா திரும்பியும் பேசுறாங்க. "இங்க பாருங்க, ட்ரெஸ் வந்து நாங்க கூட்டு வந்த பையன். எதுனாலும் நாங்க குடுப்போம். நீங்க எதுவும் வந்து குடுக்க வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிருந்தாங்க. இத பார்த்த ரோஹிணிக்கு கோவம் வருது. இந்த சைடுல அண்ணாமலை வந்து கேட்குறாங்க, "என்ன மீனா? என்னாச்சு?" "இல்ல மாமா, இந்த ரோகிணி வந்து இது குடுத்துட்டு இருந்தாங்க. அந்த பீஸா. அதெல்லாம் குடுக்க வேண்டாம். இப்போ உள்ள குழந்தைகளுக்கு நல்லா இருக்காது" அப்படின்னு சொன்னேன் மாமா அப்படின்னு மீனா சொல்றாங்க. உடனே நம்ம விஜயாவுக்கு கோவம் வருது. "ஆமா, இந்த பார்ல அம்மாக்கு எதானாலும் சும்மா கேட்கறதே கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயா வந்து திட்டுறாங்க ரோஹிணிய. "ஏய் ரோஹிணி, எவன் பெத்த புள்ளைக்கு நீ எதுக்கு குடுக்குற?" அப்படின்னு விஜயா பேசுறாங்க. இத கேட்டோனே கோவம் வருது மீனாவுக்கு. யார் பெத்த புள்ளையா இருந்தாலும் பசி இருந்தா நல்ல விஷயத்த குடுக்கலாம். அததான் நான் சொல்றேன். ரோகிணி, இப்ப நீ குடுத்தனால தானே இவ்வளோ பிரச்சனை" அப்படின்னு விஜயா திட்டுறாங்க ரோகிணிய. இத கேட்ட ரோகிணிக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஐயய்யோ! நம்ம புள்ளைக்கு நம்மளால கூட ஊட்ட முடியலையே. இந்த ஆன்ட்டி எப்ப பார்த்தாலும் நம்மள கரைச்சு கொட்டுறதே ஒரு வேலையா வச்சிருக்க அப்படின்னு மனசுல நெனைக்கிறாங்க. "என்னடி யோசிக்க?" அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. "இல்ல ஆன்ட்டி, எனக்கு குட்டி பையன் பாசமா இருந்தது. அதான் குடுத்தேன்" அப்படின்னு சொல்றாங்க. "அது எதுக்கு உனக்கு புதுசா என்ன பாசம்?" அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் விட்டுட்டு அவங்கவங்க வேலைய பாருங்க" அப்படின்னு திட்டுறாங்க விஜயா. அங்கேருந்து பார்வதி அம்மா வீட்டுக்குள்ள வெரசலா வராங்க. வந்துட்டு, "விஜயா, விஜயா" அப்படின்னு கூப்பிடுறாங்க. "என்னாச்சு பார்வதி? சொல்லு" அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. "உங்க வீட்ல இப்ப பெரிய பிரச்சனை வரப்போது. காரணம் என்னன்னா, அந்த 2 கழுதையும் தப்பு பண்ணதுக்கு பணம் கட்டுட்டு என் வீட்ல வந்து மிரட்டுறாங்க" அப்படின்னு சொல்லவும் தூக்கி வாரி போடுது விஜயாவுக்கு. அடுத்தடுத்த எபிசோடு இப்படிதான் நண்பர்களே போப்போது.